பட் நீங்க உருமி வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல இருந்தீங்க வைங்களேன், அது அந்த அந்த உருமுவாங்க. அப்படி இப்படி தேய்ப்பாங்க. கோயம்புத்தூர் பக்கம் நிறைய பாத்துருக்கேன். அப்படி இப்படி தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது நீங்க பக்கத்துல இருந்தீங்க வைங்க, உங்களுக்கு புல் அரிச்சிடும். அப்படி புல் அரிச்சிடும் அந்த மியூசிக்கே. ஏஆர் ரஹ்மானோட ஸ்டார்டிங்ல அவருக்கு அந்த நிபுணத்துவம் வச்சு, ஆனா அவர் வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவாப்ல. இதையும் வைத்துக் கொள்வார், அதையும் வைத்துக் கொள்வார். அந்த ஃபியூஷன் வந்து அவர்கிட்ட நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஷன்ங்கிறத விட இது செலவு. நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அவுட்புட்டை வாங்கி அவங்களை இப்படி வாசிக்க சொல்லி அப்படி வாசிக்க சொல்லி சென்னை பகுதி இந்த வட்டார பகுதியில் இருந்தவங்க படகுக்கு போயிட்டு அங்க இருந்து வருவாங்க. இப்ப மீனவர்களுக்கு ஒரு இசை இருக்கு. அந்த மீனவ இசை தான், மீனவர்களோட இந்த இசை சென்ஸ் தான் அவங்க கப்பல் போகும்போது ஏலோ ஐலசா அப்படின்னு வந்து இது எதுக்குன்னா அன்னைக்கு துடுப்பு போட்டு போவாங்கல்ல, அப்ப அந்த துடுப்பு போடும்போது அந்த ஒரு ரிதமிக்கா அந்த துடுப்பு போடுவாங்க. அப்ப அந்த பாடல் இருக்கும். ஒரு பாடலுக்கு இது போடும்போது பக்கத்துல அந்த போட்ஸுக்கு கம்யூனிகேஷனாவும் அது இருக்கும். இந்த இசை தான் வந்து அடுத்து கானாவுடைய அந்த பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. வணக்கம். வருண் டாக்ஸில் இன்னைக்கு இசையை பத்தி பேச போறோம். இசையில் விஷம் கலந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வருஷம் பாரி அவர்கள் கூட உட்காந்து பாட்காஸ்ட் பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிட்டே இருப்பாரு மெசேஜ். இந்த பாட்டு பாருங்க எப்படி இருக்கு, இந்த பாட்டு பாருங்க எப்படி இருக்கு. அவரு சொல்றது மட்டும் இல்லைங்க, இசை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள போயிருது. அது வந்து நம்மளுக்கு வெளியில நிறைய விஷயங்களை திருப்பி வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. நம்மளோட சுபாவங்களா இருக்கட்டும், அதோட வார்த்தை, இசை வந்து நம்மளை வந்து குளிர்விக்கும், சந்தோஷப்படுத்தும், அழுக வைக்கும், எரிச்சலுக்கு உள்ளாக்கும், கோபப்படுத்தும். இந்த அளவுக்கு ஒரு பவர் இசைக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த வகையில இசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம கல்ச்சரல அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட சைக்காலஜிக்கலாவும் மாத்துது அப்படிங்கிற குறித்து பாரிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டீங்க, நான் பெரிய மியூசிக் ஃபேன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மியூசிக்ன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேனா இருக்கமோ இல்லையோ, நம்மளே வேணான்னு சொன்னா கூட நம்மளுக்கு தெரியாம உள்ள போயிட்டே தான் இருக்குல்ல பாரி. நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள போயிட்டே தான். இசை பற்றி பெரிய அளவு புரிதல் இல்ல. அதுக்கான வந்து சிலர்லாம் வந்து என்ன யுவன் சங்கர் ராஜா வச்சுக்கிட்டே வந்துட்டு நாயகன் ரஜினி நடிச்சாருலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் புரிதல் இல்லாம இருக்க மாட்டோம். நீங்க வேற இன்னொருத்தர் வந்து ஒரு அசிங்கமா தூத்துக்குடி கொத்தனார்னு ஒரு பாட்டெல்லாம் போட்டு காட்டிட்டாரு அவர் முன்னாடி. லைக் அந்த அளவுக்கு மட்டமா நமக்கு இல்ல. இசையை ரசிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அதுல நிபுணத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து நமக்கு பெரிய அளவு இல்ல. மற்றபடி நான் ஒரு கர்நாடிக் சிங்கரு, கர்நாடிக் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு உங்ககிட்ட முன்னாடி நான் இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். மறந்துட்டு போயிட்டீங்க. அது அப்புறம் அது நினைச்சே பார்க்க முடியல. ரைட்டு. சிங்கர்னா அந்த சென்ஸ் அது கத்துக்கிட்டோம், முறைப்படி கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே உங்க வீட்டு மாடியில எடுத்த பேட்டியில கீர்த்தனைகள் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டாச்சுன்னு வைங்களேன். ஒரு ஹாபி மாதிரி நடுவில் அது வாழ்க்கையில அது ஒரு படிநிலை அந்த மாதிரி. ஆனா உண்மையிலேயே இசைக்கு வந்து நீங்க சொன்னது போல மனிதர்களை வந்து அவங்களோட குணத்தையும் மாற்றக்கூடிய இல்ல அந்த மூடை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பேராற்றல் வந்து இசைக்கு இருக்கு. அது வந்து ப்ரூவன். நீங்க வந்து அது அறிவியல் ரீதியாகவே உறுதி செய்யப்பட்டது. அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே, செடி கொடி எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு ரொம்ப சாந்தமான ஒரு மியூசிக்கை போட்டுட்டு ஒரு செடி பக்கத்துல இருக்கும்போது அந்த செடியோட growth லெவல் நல்லா இருக்கு. ஒரு ராக் மாதிரியான ஒரு மியூசிக்கை வந்து ஒரு செடி பக்கத்துல இது பண்ணும்பொழுது அந்த செடி வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகுது. ஒரு ஃபியர் ஸ்டன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டன்னான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அந்த இசையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் சவுண்ட்ஸோடைய இது வேற, பட் நீங்க ஆர்டிபிஷியல் மியூசிக்கோடைய வைப்ரேஷன் அதோடைய உருவங்கள் வேற. அதாவது உருவங்கள்னா அந்த வைப்ரேஷனை வந்து ஒரு வேவ்ஸ்ல வந்து நீங்க இதுல போட்டு பாத்தீங்கன்னா நிறைய பொடி மாதிரியான ஒரு இதை வச்சுட்டு ஒரு அந்த வைப்ரேட்டிங் மீடியம்ல வச்சு பாத்தீங்கன்னா அது இட் வில் ப்ரொடியூஸ் ஷேப் மாதிரிலாம் இருக்கும்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது நிறைய ஆய்வுகள் வந்து இன்னைக்கு அதை சார்ந்து இசையோடைய அந்த டோன், ஒவ்வொரு டோனுக்கும் நம்மளோட என்ன மாதிரி ஃபீலிங் வருது, என்ன மாதிரி உணர்வுகள் வருது அப்படிங்கிறது. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரலான இயற்கையான சத்தங்கள் வந்து என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் இசை இல்லாம, டிஜிட்டல் இசை இல்லாம, இன்ஸ்ட்ருமெண்டல் இசை, அது வந்து காத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அதிர்வுகளாக இருக்கட்டும், இல்ல இளையராஜா சொல்ற மாதிரி அந்த நார் மாதிரியான அந்த பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய சத்தமாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்ஸ் மூலமா வரக்கூடிய இசை, அதுக்கப்புறம் தோல் மூலமா வரக்கூடிய இந்த இசை, இவைகள் எல்லாத்திற்குடைய இதுவும் ரொம்ப ஈஸியா நம்மள இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுல சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் இந்த ஆய்வுலாம் வருவதுக்கு முன்னாடி எனக்கு மனசுல புரிஞ்சிருச்சு. எப்பன்னா நம்ம ஊர்ல உரிமைன்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அந்த உரிமை வாசிக்கும் போது நீங்க பக்கத்துல இருந்து நீங்க ஆடியோவா கேட்டா எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் நீங்க உரிமை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க பக்கத்துல இருந்தீங்க வைங்களேன், அது அந்த உருமுவாங்க. அப்படி இப்படி தேய்ப்பாங்க. கோயம்புத்தூர் பக்கம் நிறைய பாத்துருக்கேன். அப்படி இப்படி தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது நீங்க பக்கத்துல இருந்தீங்க வைங்க, உங்களுக்கு புல் அரிச்சிடும். அப்படி புல் அரிச்சிடும் அந்த மியூசிக்கே. அது அந்த இப்படின்னு தேய்ப்பாங்க. அப்ப அந்த தேய்க்கும் போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அடிக்கும் போது ஒரு சவுண்ட் இருக்கும், தேய்க்கும் போது ஒரு
அதான் அதனாலதான் அதுக்கு உரிமையே பேரு. அப்படி அந்த தேய்க்கும் போது ஒரு உருமல் மாதிரியான சவுண்ட் வரும். அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு பக்கத்துல தான் உட்காந்துருந்தீங்க, அது டைரக்டா அந்த அந்த சவுண்ட் வேவ்ஸ் நீங்க உள்வாங்கினீங்க அப்படின்னா உடம்புல அப்படி புல்லரிச்சிடும். ஸோ இதுதான் அந்த இயற்கையான இசைக்கான ஒரு தன்மை. இளையராஜா அவர்கள் இதை பற்றி நிறைய பேசியிருக்காருன்னு வைங்களேன். நம்ம வந்து புதுசா இன்னும் சொல்றது இல்லை. இயற்கை ஓசைகளுக்கு இணையாக உங்களால டிஜிட்டல் ஓசைகளை பெரிய அளவுக்கு கேட்கும் போது நல்லா இருக்கும். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா இளையராஜாவுடைய பாடல்கள் இல்ல அந்த டைம் லைன்ல நீங்க வந்த மற்ற இன்ஸ்ட்ருமெண்டல் இதையும் எடுத்துக்கோங்க. அவருக்கு முந்தைய காலகட்டத்துல வந்த எல்லாமே டிஜிட்டல் சவுண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து நேச்சுரல் ஆர்கெஸ்ட்ரா. அந்த சவுண்ட்ஸ், அந்த மியூசிக், அந்த பாடல்கள் வந்து எவர் கிரீன் தான். ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்டீங்கனாலும் நல்லா இல்லைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கேட்க வேண்டாம்னு தோணாது. கேட்டீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். பல முறை கேட்டாலும் அழுக்காத ஒரு இசையாக அது அவைகள் இருக்கு. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு அனிருத்தோடைய ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் அந்த ஹிப்ஹாப் ஆதி இவங்களுடைய காலகட்டத்துல டிஜிட்டல் மியூசிக்ஸ் வந்து அதிகமா மியூசிஷியன்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஆர் ரஹ்மான்ல இருந்தே அது அந்த இது ரொம்ப ஏஆர் ரஹ்மானோட பின் டைம்ல இருந்தே ஏஆர் ரஹ்மானோட ஸ்டார்டிங்ல அவருக்கு அந்த நிபுணத்துவம் வச்சு. ஆனா அவர் வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவாப்ல. இதையும் வைத்துக் கொள்வார், அதையும் வைத்துக் கொள்வார். அந்த ஃபியூஷன் வந்து அவர்கிட்ட நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஷன்ங்கிறத விட இது செலவு. நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அவுட்புட்டை வாங்கி அவங்களை இப்படி வாசிக்க சொல்லி அப்படி வாசிக்க சொல்லி இது ரொம்ப கொஞ்சம் வேலை வாங்குறது கஷ்டம்ங்கிறனால கம்ப்யூட்டர்னா அது வேற மாதிரி பண்ணிடுவோம். மிக்சிங் வந்து அதெல்லாம் வந்து முழுக்க டிஜிட்டலைஸ்டா போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ். இப்ப வந்து அதோட இசையோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு மேபி அது கொஞ்சம் வித்தியாசத்துல கேட்கற தோணும். ஆனா அதுக்கு அடுத்து நீங்க கேளுங்கன்னு யாராவது வந்து கொடுத்தா கூட எப்பா வேணாம்பா அப்படின்னு போற ஒரு உளவியல் வந்துருது. சீக்கிரமா அதோட ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்சு போயிடுது. நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருந்து வெளியில போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை மறந்தும் போயிடுறோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது இந்த பாட்டை கேட்டா கூட நமக்கு அதுல விருப்பம் இருக்கிறது வேற ஏதாவது பாட்ட போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துருது. அப்ப ஏன் அந்த வெறுப்பே நமக்கு அது மேல வருது அப்படின்னா மேபி அதோட அதுக்கு உயிர் இல்லையோன்னு தோணுது. அந்த மியூசிக்ல ஒரு உயிர் இல்லையோ, இந்த மியூசிக்ல ஏதோ ஒரு உயிர் இருக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. அப்ப முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோடைய அந்த எசன்ஸை வந்து மியூசிக்ல கடத்திட்டு வர்றது ஒரு ப்ராப்பரா இருக்குங்கிறது என்னோட ஓகே. நான் இசையை பத்தி என்கிட்ட ஏன் ப்ரோ கேக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா நம்ம பேசுற இசையை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனா அது சோசியல் இம்பாக்ட் இருக்குல்ல, அதை வந்து நீங்க அதை வந்து கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு தோணுங்க. ஏன்னா அமெரிக்கா நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அங்க கருப்பினத்தவர்கள் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களை ஒதுக்கி வைக்கப்படுறதுனால அவங்களுக்குள்ளே உருவாக்கி ஒரு இசை இருக்கு. அந்த இசை பின்னால வேற மாதிரி வெடிச்சு வெளில வருது. அவனோட கோபம், அவனோட சோகம், அவனோட முரட்டுத்தனம் எல்லாத்தையுமே அந்த இசை மூலியமா காமிச்சு இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் செல்லிங் இருக்கக்கூடிய ஒரு ஜானரா ஹிப்ஹாப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சோஷியல் இம்பாக்டும் இசையில வந்து பாத்தீங்களா எந்த அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஆமா, ஹிப்ஹாப் ரேப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்த கருப்பினத்தவர்கள் அவங்களுடைய வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸா வச்சுதான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறம் ராக் இது எல்லாமே அதோட கலந்து ஒரு மாதிரி ஒரு ஃபியூஷன் தான் அந்த ஹிப்ஹாப். இப்ப ஹிப்ஹாப் இசை வந்து அந்த ஒரு டைம் லைன்ல உங்களுக்கு வந்து பீக்ல இன்னைக்குமே ஓரளவுக்கு ஹிப்ஹாப் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா இப்ப அதோட டிக்ளைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹிப்ஹாப்னே தெரியல அந்த மாதிரி. ஏன்னா அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஹிப்ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மியூசிக் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் மியூசிக் அதிகமாயிட்டு விளையாடுறாங்க. அவங்க என்ன பாடுறாங்க, நீ எமோஷன் ஏதோ காட்டுற ஏதோ கோவமா கத்துறேன்னு தெரியுதுப்பா, ஆனா நீ என்ன சொல்றேன்னு புரியலப்பா எனக்கு. அவங்க மொழியே வேற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் பேசுற ஆங்கிலமும் வெள்ளைக்காரங்க பேசுற ஆங்கிலமும் கிட்டத்தட்ட டோட்டலி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நான் கால் சென்டர்ல வேலை பண்ணிருக்கேன் பாரு. எனக்கு ஒயிட் பீப்புள் கால் பண்ணிட்டா எனக்கு ஈஸியா முடிச்சு விட்டுருவேன் அவங்க குவரிய. பிளாக் பீப்புள் கால் பண்ணிட்டா என்னால பேசவே முடியாது, எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது அவங்க பேசுறது. அவங்களோட ஸ்லாங் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி டிஃபரெண்டாவே போயிட்டாங்க. இத்தனைக்கும் ஒரே நிலப்பரப்புக்குள்ள இருக்காங்க, ஒரே ஊருக்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கவும் செய்யறாங்க. அப்படி இருந்தும் ஒரு தனிப்பட்ட ஸ்லாங் வந்து அவங்களால வருது அப்படின்னா அதான் அதுக்கு ரீசன் எனக்கு தெரியல. பட் ஆனா நிறைய பேர் சொல்றது என்னன்னா அது வந்து தங்களை வந்து அவங்களோட ரூட்ஸை வந்து இழந்துட்டாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த ஐடென்டிட்டிக்காகவே வேணும்னே அதை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள அறியாமையே அவங்க சப்கான்சியஸா அந்த மக்கள் அந்த ஒரு ஐடென்டிட்டியை அவங்க ப்ரிசர்வ் பண்றாங்க. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அதாவது வெள்ளைக்காரன் அப்படி ட்ரெஸ் பண்றாங்கிற மாதிரி நம்ம போய் அது மாதிரி பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், நமக்குன்னு ஒரு கல்ச்சரா அதை அவங்களுக்குள்ளதான் அவங்க போடுற சட்டை தான் இவங்களும் போடுவாங்க, இவங்க போடுற சட்டை தான் அவங்க. ஆனா அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்ப என்னோட மியூசிக்லயும் எனக்கு என்னோட வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவங்களோட இதுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க கவனிச்சீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல கருப்பினத்தவர்கள் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும் பொழுது வெள்ளை இனத்தவர்களோட மியூசிக்கோட ஒத்துதான் இருந்துச்சு. ஜாஸ் அந்த மாதிரி நீங்க சொல்ற ப்ளூஸ் ஆரம்பத்துல அப்படியே ஒத்துதான் இருந்துச்சு. ஆனா
அப்படியே கால ஓட்டத்துல போக 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 ஒன்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விடாப்புடியான ஒரு தன்மையில லேட் 80ஸ்ல இருந்து அது அப்படியே கொஞ்சமா மாறி 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 இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்ல, இது வேற அது வேறங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வை வந்துருச்சு. இன்னைக்கு அவங்களுடைய இசை, அவங்களுடைய வடிவம், அவங்களுடைய டான்ஸ், அவங்களுடைய வே ஆஃப் எக்ஸ்பிரஷனை ஒடுக்கப்பட்ட எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நம்ம ஊர்லயும் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க நம்ம ஊர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பா ரஞ்சித் இவங்களுடைய மியூசிக் இதுல எல்லாம் நீங்க போய் பாருங்களேன், கருப்பினத்தவர்களுடைய மியூசிக், அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்ஸ், அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படியே வந்து இவங்களும் அடாப்ட் பண்ற ஒரு சூழலை உருவாக்குறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான முறைன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளாம் இனத்தால் ஒண்ணுதான், அவன் இனத்தால் வேற வேற, அதனால அவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கிறான். நம்ம இனத்தால் ஒண்ணுங்கும் பொழுது எல்லாரும் சமமா காட்டிக்கிறதுக்கு தான் பாக்கணுமே ஒழிய இவங்களுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டிங்கிற மாதிரி பிரிச்சு விடுறது வந்து அது தப்பா போக முடியும். ஸோ அதையும் நம்ம சொல்லிடுறோம். பட் அவங்க அந்த மாதிரியான அப்ரோச்சை இங்க ஃபாலோ பண்றாங்க. இல்ல அது நான் அதெல்லாம் கேட்கலாம்னு வந்து நீங்க எடுத்துட்டீங்க. இப்ப இந்த பறை இசை பத்தி சொன்ன மாதிரி பறைன்னு எடுத்துக்கிட்டா வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டுமான இசை, அவங்க மட்டும் தான் வாசிப்பாங்க, அவங்களுக்கு உண்டானது. அப்ப நீங்க சொன்னீங்க நம்மளாம் இனத்தால் ஒண்ணுன்னு. பறைங்கிறது நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்துதான் அதை வந்து அதை உபயோகப்படுத்திருக்கோம். பல இடங்கள்ல போருக்கா இருக்கட்டும், இல்ல சாவுக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம சந்தோஷமான விஷயங்கள், ஆட்டம் கொண்டாட்டம், ஏதாவது இல்ல வந்து மிருகங்களை விரட்டுறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். சோ அது பாத்தீங்களா, இப்போ நீங்க போருக்கு போறப்போ ஒன்று அடிப்பாங்க, அது கேட்டா உங்களுக்கு வந்து இந்த வெறி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து உற்சாகத்தை மூட்டும், உங்களால காலை ஆடாம இருக்கவே முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. சோ அந்த பறை இசைன்னு வந்து ஒரு சமூகத்துக்கு இல்ல, தமிழர்களுக்கு எல்லாத்துக்குமே உண்டானதான் அந்த பறை இசை இல்லையா? அது பறை அப்படிங்கிறது பொதுவான இசைக்கருவி தான். அது வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது வந்து ஒரு ஆக்சுவலா நடுவுல நடந்த குழப்பங்கள் தான். பறை அடிப்பதால் பறையர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு புரிதல் இல்ல. வரைனா மலை தொடரணும், வரையில் வாழ்ந்தவர்கள் வரையாடுன்னு மலை தொடர்ச்சி. அந்த வரை தான் பறை அப்படின்னு சொல்லி மறுவுது. அதுக்கப்புறம் இசைக்கருவிக்கும் அந்த பேர் வருது. அப்ப ரெண்டுக்குள்ள இருக்க வேறுபாடை காட்டுறதுக்கு தான் அந்த சின்ன ரகரம் பெரிய ரகரம்ங்கிற அந்த முறைமைகள் கொண்டு வரப்பட்டு ஒரே சொற்கள் போல இருக்கிறதுக்குள்ள அந்த சின்ன ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸ் மூலமா வெவ்வேறு பொருட்களை குறிக்கிற மாதிரி நம்ம மொழியை வளர்க்கிறோம். அப்ப பறைங்கிறது பெரிய ரகரம் போட்டு பறை அப்படின்னும் பறை அப்படின்னு சொல்லியும் பிரியுது. இப்படிதான் பிரிக்கிறாங்க. இப்ப இதுல என்ன, இதுதான் அதோட ஆரிஜின். ஆனா இந்த ஆரம்ப காலகட்டத்துல இது காற்றில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரும் பயன்படுத்திய ஒரு இசை தான். அது ஒரு பர்டிகுலர் பறையர்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா அப்படி இல்லை. அன்னைக்கு இருந்த மனிதர்கள் எல்லாமே பறையர்களா தான் அறியப்பட்டார்கள். புரியுதுங்களா? ஆனா கால ஓட்டத்துல அவங்கள் அவ்வாறே இருப்பவர்களும் இருந்தார்கள், அதுல இருந்து வெளியில வந்தவங்களும் இருந்தாங்க. அவங்களும் பறை இசையெல்லாம் பயன்படுத்திட்டே தான் இருந்தாங்க. இப்ப இடையர்களாக மாறின உடனே அவங்க பறை இசை பயன்படுத்தலாம் கிடையாது, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் உழவு சமூகமா மாறினதுக்கு அப்புறமும் பறை இசை பயன்படுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கு. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சில ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் வந்து நம்ம சமூகத்துக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு இணக்கம் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் உருவாக்கி விட்டது. சரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு காது குத்துறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் காது குத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருந்தா சில குறிப்பிட்ட சமூகத்திற்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். அதே போல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல இருந்தா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். இந்த மாதிரி முறைமைகள்லாம் தமிழ் சமூகத்துல இருக்கு. இன்னைக்கு ஃபாலோ பண்றவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த முறைமைகள் இது எல்லாமே அவங்களுக்குள்ளேயே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்கும். அதே போல இப்ப நீங்க உழவு நடுறீங்க அப்படின்னா பல்லர் சமூகத்துல இருந்து பெண்கள் வந்து முதல் நடவு நடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்ச்சர். இது எதுக்குன்னா அவங்களுக்கான அந்த ஒரு ரெகக்னைசேஷனை ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொடுக்கிற ஒரு மரியாதை, அந்த மரியாதை கொடுத்தல் வாங்கல், அந்த அது அந்த படத்துல அதுதான் அதோட ஹைலைட்டு. எல்லாம் ஒரு குலதெய்வ வழிபாட்டுல ஒவ்வொரு சமூகமும் எப்படி தங்களுக்கான ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு உரிமையாக வந்து எல்லாரும் ஒன்னா நிக்கிறாங்க அந்த கான்செப்ட். அத நம்ம சமூகம் வந்து கட்டமைச்சிருந்துச்சு. அதுல ஒரு முறைமை தான் வந்து இந்த சடங்கு முறைகள்ல வாசிக்கக்கூடிய பறை இசையை ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாசிப்பது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பழக்கத்துல வந்தது. அது வந்து பிற்காலத்துல தவறா புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு. அது வந்து இவங்க தான் வாசிக்கணும், இது வந்து ஒரு தாழ்வான ஒரு இதுன்னு அப்படி கிடையாது. பறை இது வந்து பாத்தீங்கன்னா மங்கள பறைன்னு ஒன்று இருந்தது. திருமணத்துக்கும் அதுதான் வாசிப்பாங்க. இது நடுவுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை கொண்டு வந்து பொருத்தும் பொழுது நல்ல சடங்குகளுக்கு இருந்த பறை இசையை அகற்றிடுறாங்க. மேல மட்டும் வந்துருது. இப்போ நீங்க கவனிங்க, இப்ப மேலதாளம் இப்ப என்னாச்சு, இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு மேலதாளம்? இது கேரளாவுடைய சண்டி மேல உள்ள வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நாதசுர இசை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சா? உண்மைதான். அப்ப இப்ப வந்து நீங்க சென்னை மாதிரியான பெருநகரங்கள்லாம் திருமணம் பண்ணீங்கன்னா ஒரு சங்கீதம்னு ஒண்ணு வைக்க சொல்லுவாங்க. இது என்ன நம்ம கல்ச்சரா? இல்ல. அப்ப இந்த மாதிரி வந்து தப்பு தப்பா ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சு எதுக்காக எதனால வச்சிருந்தாங்கிறதே இழந்துடுறோம். இப்ப நாதசுர இசை அப்படிங்கிறது
அதுவும் துக்கத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, மங்களத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இது மங்களத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கட்டமைச்சிட்டு இது துக்கத்துக்கு மட்டும்னு சொன்னது மேல கீழே மாதிரி மாறிடுச்சு. அப்படி ஆக்கி விட்டாங்க. அப்ப இது ரொம்ப தப்பான ஒரு போக்கு. அதை வந்து நடுவுல இடைப்பட்ட காலகட்டத்தில் சமீபமா 100-150 வருஷத்துலதான் நடந்திருக்கு. ஏன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே மங்களப்பறை வந்து பல கோயில்கள்ல அடிச்சிருக்காங்க. அப்ப கோயிலுக்குள்ள வந்தானே வாசிச்சிருப்பாங்க. அப்ப என்ன நினைக்கிறான்னா இன்னாரை வந்து அதிகாரத்துல இருந்து அகற்றணும். அப்ப இவங்களை அகற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு குறைய சொல்லி இவங்க மேல குழப்பத்தை ஏற்படும். அப்ப இது வந்து தப்புப்பா, இதை வந்து இங்கதான் வாசிக்கணும், இதை இங்க வாசிக்க கூடாது, இதை காரணம் காட்டி இவங்களை புறக்கணிக்கிறது. புரியுதுங்களா? சோ இப்படிதான் இந்த மாதிரியான தப்பான ஒரு இன்டென்ஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. மற்றபடி தமிழர்கள் வந்து இசையில எல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுலாம் கற்பிக்கல. இந்த இசை வந்து புனிதமானது, இந்த இசை அப்படிலாம் இல்ல. எல்லா இசையுமே நல்லதுக்கும் வாசிக்கப்பட்டிருக்கு, கெட்டதுக்கும் வாசிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம வந்து இப்ப யாழ் வந்து சோகமா வாசிக்கிறதும் இருக்கு, சந்தோஷமா வாசிக்கிறதும் இருக்கு. இசையில அப்படி இசை கருவிக்கு இது என்னங்க? இதுல ஒரு இசை கருவில இருந்து சோக வாத்தியம் மட்டும் வருமா என்ன? நம்ம எப்படி வாசிக்கிறோமோ அதை பொறுத்துதான். அப்ப இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு வர்ணாசிரம கோட்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இசைக்குள்ள இந்த ஒரு குழப்பம்லாம் வந்துச்சே ஒழிய நம்ம கிட்ட அது கிடையாது. ஓகே. சோ மங்களப்பறை வந்து இப்ப என்னுடைய திருமணத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இசையுமே பார்த்ததே இல்லைங்க. என்னென்னலாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தமிழர்களுடைய பண்டைய இசைக்கருவிகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரபு, அதை மீட்றவங்க யாராரு, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. முரசுலாம் இருந்தது உங்க கல்யாணம். ஆமா, முரசு எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே அங்க வந்து வாசிச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா திரும்ப வந்து அந்த சிவனுடைய மரபுல என்னென்ன மாதிரியான இசைக்கருவிகள்லாம் வாசிக்கப்பட்டது அது எல்லாமே நம்ம இதுல வாச்சு அது ஒரு நம்மளால முடிஞ்சது நம்ம ஈவெண்ட்ல அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப அது அப்படிதான் நம்ம கொண்டு. அதே போல அங்க உங்களுக்கு தெரியும், அங்க தாலி எடுத்து கொடுத்ததுல இருந்து அங்க பூஜை இதுல இருந்ததுல நம்ம வந்து முழுக்க தமிழர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. குயவர்கள் இருந்திருப்பாங்க. எல்லா விதமான தமிழ் சமூகமும் அந்த பங்களிப்புல இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து தான் பண்ணது. அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் முழுக்க அந்த அத்தனை மங்களகரமான விஷயத்தையும் செய்தது. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எவன் கண்ணிலையும் படாது. அதை எப்படி பண்ணா நம்ம வந்து போட்டிருக்க உடையை வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்றதுக்கு தான் இவங்க தாவுனாங்களே ஒழிய நீ அதை பண்ணு. நான் என்னுடைய திருமணத்துல வந்து என்னுடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர்கள் அத்தனை பேருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். புரியுதுங்களா? அவங்களுடைய பண்டைய மரபு அதுதான். அதைத்தான் நமக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள நம்மளோட துக்க இதுல மட்டும் பங்கு பெற வச்சது ஒரு நடுவுல வந்து சதி. நம்மளுடைய மங்கள நிகழ்ச்சியிலும் அவங்க தான் நமக்கு நடத்தி வச்சது. எல்லா சமூகத்துக்கும் மங்கள நிகழ்ச்சியிலும் அவங்க தான் இருந்தாங்க, துக்க நிகழ்ச்சியிலும் அவங்க தான் இருந்தாங்க. ஆனா மங்கள நிகழ்ச்சியில வேற ஒருத்தன் பூந்துட்டான், துக்க நிகழ்ச்சியில அவன் வரல. புரியுதா? அப்ப துக்க நிகழ்ச்சியில அவன் வரல அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்கா துக்க நிகழ்ச்சி வந்து ஒரு தாழ்வா. அது என்னங்க இது? துக்க நிகழ்ச்சி தாழ்வானதா? துக்க நிகழ்ச்சியில தான் நம்ம கூட இருக்கோம். அதுதான் துக்கத்துல தமிழன் தானே கூட நின்னான் கடைசி வரைக்கும். வெளியில இருந்து வந்தவன் நிக்கல இல்லைங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப அதை நான் திரும்ப கொண்டு வந்தேன்ல, அந்த இதுதான் தமிழ் தேசியம். பழைய முறைகளையும் நம்ம பண்பாட்டு கூறுகளோட உண்மைத்தன்மையை அறிந்து அந்த உண்மைத்தன்மை நடைமுறைக்குள்ள கொண்டு வரதுதான் தமிழ் தேசியம். அதுவே எங்களுக்கு எல்லாம் புரிதல் கிடையாது. அதுல வந்து என்ன நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட திருமணம் வேற, ரிசப்ஷன் வேற. ரிசப்ஷன் போட்டோவையும் திருமணத்தையும் ஒரு குழப்பிக்கிறாங்க. என்னுடைய ரிசப்ஷனே கிட்டத்தட்ட வந்து பாரம்பரிய முறைப்படி தான் நடத்தப்பட்டது. மாப்பிள்ளை அழைப்புல இருந்து எல்லாமே பாரம்பரிய முறைப்படி நடத்தப்பட்டது. அதுல சில இதெல்லாம் வந்து நானே வந்து தவிர்த்துட்டோம். அது வந்து பல்லக்கில் கொண்டு வரதுலாம் தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. ஆனா அது இன்றைய காலகட்ட சூழல் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நானே வேண்டாம். நல்ல வேலை இல்ல. அது இல்ல என்ன தூக்கிட்டு இல்ல, பெண்ணை வந்து பல்லக்கில தூக்கிட்டு இவங்க கதையை கட்டி விடுவாங்க. அதுதான் இல்ல, அது வந்து அவங்க பண்றாங்கங்க. தமிழர் முறைப்படி திருமணம் செய்யறவங்க அதை நிகழ்வுல வச்சிருந்தாங்க. நானே தான் அது வேண்டான்னு. ஏன்னா வந்து அது ஒரு மனிதனும் மற்றொரு மனிதன் தூக்கி வர்றது வந்து அது அரசர் காலகட்டத்துல அது வேற. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அது வந்து அடிமைத்தனம். அது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கருதி மடாதிபதினா பரவாயில்ல, அவர் மாஸ்டர் குரு. மடாதிபதிகளுக்கும் அரசர்களுக்கும் கொடுக்கப்பட்டது காரணம் பாதுகாப்பு. இதன் காரணங்கள் இன்னைக்கு சாமானியர்களை அதை சடங்குக்குள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிறனாலதான் அது வேண்டாம்னே நான் சொல்லி அதை தவிர்த்தேன். செய்யறாங்க, இன்னைக்கும் அதை செய்யறாங்க. அதே நமக்கு திருமணம் செய்தது அதே அவங்க பண்றாங்க. பட் நான் வந்து அது கூடாதுங்க, வேண்டாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்ணின் கையில வாள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஆணின் கையில செங்கோல் கொடுக்கறது, இதெல்லாமே தமிழர் மரபுல இருந்த விடயங்கள் தான். ஒரு செங்கோல் தவறாம ஒருவன் குடும்பத்தை ஆட்சி செய்யணுங்கிறதுக்கு தான் நடுநிலையா நின்று அவன் ஆட்சி செய்யணுங்கிறது தான் செங்கோல் வந்து ஆண்கள் கையில. ஏன்னா குடும்ப தலைவன் அரசன் கையில செங்கோல் இருக்கும், குடும்ப தலைவன் கையில செங்கோல் கொடுக்கறதுக்கு பொருள் என்ன? அரசன் போல செங்கோல் நெறி தவறாம வந்து எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்து இது பண்ணணுங்கிறதுக்காக தான் செங்கோல் என்பது கொடுக்கப்பட்டது. அதே போல பெண் கையில வாள் எதற்கு? இதுக்கு இவங்க என்னென்னமோ கதையெல்லாம் கட்டினாங்கல்ல.
அது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பெண் வந்து ஒரு 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 தெய்வம் போல இந்த குடும்பத்தை காத்து நிக்கணும். இப்ப பெண் தெய்வங்கள் கையில எதற்கு வாள் இருக்கு? காட். பாதுகாப்புக்காக. நீங்க ஆண் கையிலேயே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா 2 வாள்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த அரேஞ்ச் பண்றதுல வந்து கொஞ்சம் ஒரு வாள் தான் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு வாள் வந்து நல்லா இல்ல பார்வைக்கு. அதனால அது அட்டை வாள் மாதிரி இருந்துச்சு. அதனால வேண்டான்ட்டேன் நான். இது ஒரு ப்ராப்பரான ஒரு வாள் போல இருந்துச்சு. அதனால இதை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வாள் வந்து இது பண்ணிட்டு, அது ஒரு சிறு கத்தி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்க. எனக்குமே ஒரு சின்ன டிராகர் ஒண்ணு கையில கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அதுக்காக அதெல்லாம் என்னன்னா ஒரு சிம்பாலிக்கா தமிழர்களுடைய அந்த பண்டைய மரபு திருமணங்கள் எப்படி நடந்தது அப்படின்ட்டு. அதுல ஆடைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராஜ ஆடைகள் கொடுக்கப்பட்டது. நடுவுல தான் அந்த மரபை நம்ம இழந்தோம். உங்களுக்கு சந்தேகம்னா இன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய திருமண நிகழ்வு போய் பாருங்க. அவங்க வந்து தலப்பாகை இல்லாம திருமணம் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்ன? நடுவுல ஒரு சாதிய அடக்குமுறை கும்பல் வந்து என்ன பண்ணுதுன்னா, தமிழர்கள் தலப்பாகை கட்டக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு அது இடிக்குது. நீ என்னடா தலையில கிரீட மாதிரி தலப்பாகை வைக்கிற, நீ வைக்க கூடாதுன்னு சொல்லி நம்மள கட்ட விடாம ஒருத்தன் பண்ணா. தலப்பாகை கட்டுறது தமிழர் மரபு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் கோயில்ல மரியாதை எந்த அடிப்படையில கட்டுறீங்க? தலையில தானே கட்டுறீங்க. சீக்கியர்கள் ஏன் தலையில இதோட கட்டுறாங்க? ஐயா வழியில வந்து ஏன் வந்து தலப்பாகை கட்டுறாங்க? என்ன காரணம்? அதே காரணத்துக்காக தான் நம்மளும் தலப்பாகை வைக்கிறோம். அது என்னடா தமிழனை விட இவங்க மேல ஒசத்தி. ஆனா தலப்பாகை கட்டுறதும் கூட இவனுங்க வந்து இது என்ன தமிழர்கள் தலப்பா அப்படிலாம் கிடையாது. நீங்க இப்போ நான் தான் சொல்றேன், ஈழத்தமிழர்களோட திருமணத்துல பாருங்க, அவங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கல. ஆனா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அந்த பிரச்சனை நடந்திருக்குது. எனக்கு பிராமண ஆதிக்கமும் மத்த இதுவும் கொஞ்சம் கம்மி. இங்க கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால தமிழர்கள் தலப்பா கட்டக்கூடாது. ஏங்க தமிழர்கள் துண்டு போடுறதுக்குமே வந்து இடுப்புல தான் கட்டணும், தோல்ல துண்டு போடக்கூடாதுலாம் ஒரு முறை இருந்துச்சுல. அதை மீறிதான் அப்புறம் பிற்காலத்துல தமிழர்கள் வந்து பொன்னாடை போற்றுற முறையெல்லாம் நம்ம கிட்ட திரும்ப பொன்னாடை போத்துவது நம்ம மரபு. இன்னைக்கு சில பேர் அதை புரிதல் இல்லாம பொன்னாடை போத்துறது ஏதோ திராவிட மரபு. பொன்னாடை போற்றுவது தமிழர் மரபு. அந்த தமிழர் மரபுல பொன்னாடை இன்ன சாதிகள்லாம் போத்தக்கூடாது, கண்டவனுக்கு போத்தக்கூடாதுன்னு ஒரு சில முறைகளை இந்த வர்ணாசிரம கும்பல் பேசினதுனால அதெல்லாம் மறுத்து இந்த மாதிரி நம்ம சில இதெல்லாம் பண்றோம். அதுல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பொன்னாடை போத்துறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முறைமை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வீட்டுல வாங்கி ஏலம் ஓடுறது அதாவது பொன்னாடை தமிழர் மரபு. அதுல நம்ம வந்து எதுவும் குழப்பிக்க தேவையில்லை. நான் பொன்னாடை போத்திக்க மாட்டேன், இது பண்ணிக்க மாட்டேங்கிறதுலாம் அது புரிதலற்ற தன்மை தான். சோ இதை விட்டுருவோம். அப்ப இதுதான் நம்மளுடைய மரபு. அப்ப அந்த மரபுல நம்மளோட இசையும் நமக்கான மிக முக்கியமான மரபு. அப்ப அது நம்மளோட மரபு இசையை நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கே நீங்க பாருங்க, பறை இசையை வந்து அகாமடேட் பண்ணி மியூசிக்ஸ் வந்து அதிகமா வருதா தமிழ் சமூகத்துலன்னா கம்மி தான். அந்த பறை இசையை அசோசியேட் பண்ற மியூசிக்லாம் அது தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து ஏதோ ஒரு கேஸ்டிசம் இதுக்குள்ளேயே தான் போய் அசோசியேட் ஆகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. அப்படி இவங்களும் அதுக்கு அடுத்த தலைமுறையும் அதை அசோசியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இல்லை, பறை இசை பொதுவான இசை, அது பொதுவா நம்ம பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதே போல நம்மளுடைய பண்டைய இசைகள், நீங்க வந்து முரசு இந்த சத்தங்கள்லாம் நம்மளுடைய இன்னைக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய படங்கள்ல எல்லாம் சில டான்ஸ் எல்லாம் வந்து அந்த முரசு மேல ஆடுற மாதிரி சந்திரலேகா படத்துல எல்லாம் வச்சாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க முரசு சத்தம்லாம் வச்சு ஏதாவது ஒரு மியூசிக்ல வந்துச்சா? ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படியே குறைஞ்சு இன்னைக்கு அதெல்லாம் எந்த பயன்பாட்டுக்குமே இல்லாம போயிருச்சு. இல்ல நீங்க நிறைவா நான் எதை கேட்கணும், எதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம் அங்கேயே வந்துட்டீங்க. கடைசியா வந்து இதை சொல்லுங்க, எனக்கு சினிமா பாட்டு இருக்குல்ல, அது சோஷியல் எப்படி இம்பாக்ட் பண்ணு உங்களுக்கு தெரியும். அதுல வர வார்த்தைகளா இருக்கட்டும், அந்த இசை இன்னைக்கு வந்து ரீல்ஸா திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே போறது. இப்ப கானா பாட்டு இருக்குல்ல, கானா பாட்டு இப்ப நான் பறந்து வளர்ந்த இந்த சென்னைன்ற ஊர்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. 90s தேவா வந்து கானாவை நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கானா பாட்டு, துள்ளல் இசை இது. ஆனா இன்னைக்கு கானா பாட்டுனா அது வந்து தப்பான பாட்டுன்ற ஒரு செகண்ட் சைக்காலஜிக்கே வருதுன்னா அது என்ன கான்செப்ட்ல பாடுறாங்க, எதை வச்சு பாடுறாங்க, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க, ரவுடிசம் அது மூலியமா வளர்க்கப்படுதுன்றதுனால அந்த இசைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ சினிமா பாடலும் நீங்க சொன்ன அந்த எம்ஜிஆர் காலகட்டத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தமுள்ள வரிகள், வார்த்தைகள் அடிப்படை என்னன்னா, முன்னாடி கானா பாட்டு தமிழ்ல இருக்கும், இன்னைக்கு கானா பாட்டு தமிழ்ல இருக்கா? இல்ல. அதுல இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா சில படங்கள்ல கானா பாட்டை ஃபியூசன் பண்ணி இந்த ஏஆர் ரஹ்மானோட இசையில ஒரு பாட்டெல்லாம் கூட வந்துச்சு. அதுல எல்லாம் ஹிந்தி பாட்டு, ஹிந்தி வார்த்தைலாம் அப்படியே வந்து வாட்டர் பேக்கெட், அது கானா இசையோட ஒரு ஃபியூசன் தான் அது. அது என்ன பண்றீங்க? அதுல பாருங்க முழுக்க ஆங்கில வார்த்தைகளும் ஹிந்தி வார்த்தை, ஹிந்திலாம் வந்துட்டு அச்சா கிச்சா என்னென்னமோ வரும். அப்ப கானாங்கிறது தமிழர்கள் அன்னைக்கு வந்து அதுல குறிப்பா வந்து மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் சென்னை பகுதி இந்த வட்டார பகுதியில் இருந்தவங்க படகுக்கு போயிட்டு அங்க இருந்து வருவாங்க. இப்ப மீனவர்களுக்கு ஒரு இசை இருக்கு. அந்த மீனவ இசை தான், மீனவர்களோட இந்த இசை சென்ஸ் தான் அவங்க கப்பல் போகும்போது நீங்க ஏலு
ஐலஸா அப்படின்னு வந்து இது எதுக்குன்னா அன்னைக்கு துடுப்பு போட்டு போவாங்கல்ல, அப்ப அந்த துடுப்பு போடும்போது அந்த ஒரு ரிதமிக்கா அந்த துடுப்பு போடுவாங்க. அப்ப அந்த பாடல் இருக்கும். ஒரு பாடலுக்கு இது போடும்போது பக்கத்துல அந்த போட்ஸுக்கு கம்யூனிகேஷனாவும் அது இருக்கும். ஒரு இறைவனை வேண்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இந்த இசை தான் வந்து அடுத்து கானாவுடைய அந்த பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. கானா இசை இந்த இசையிலிருந்து உருவான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா இந்த கானாவை பாடியவர்கள் யாருன்னா மீனவர்கள் தான். எப்படி வராங்கன்னு பாருங்க. மீன் பிடிக்க போகும்போது அவங்க இந்த நெய்தல் திணை சார்ந்த இசைகள் அவங்க வந்துட்டு இந்த வலைப்பின்றது போகும்போது உட்காந்து இது பண்ணும்பொழுது அப்ப வந்து பாடுற பாடலாம் தான் இந்த கானாவுடைய தொடக்கம். கான்செப்ட். இந்த கானா தொடக்கம் அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்படியே இன்னைக்கு இந்த சென்னை இந்த மாதிரியான இடத்துல இந்த வேற மொழி இன்ஃபுளுன்ஸ், வேற உருது, ஹிந்தி இதெல்லாம் அதிகமா இருந்தனால அந்த வார்த்தைகளும் அந்த பிரயோகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கொஞ்சம் அப்படியே மாறிட்டே வருது. அதுக்கப்புறம் இங்க மொழியும் வந்து பாத்தீங்கன்னா கொடுந்தமிழா சிதையுது. இந்த வட தமிழகத்துல கொடுந்தமிழ் தான் இது நம்ம பேசுறது. இன்னைக்கு நம்ம பேசலாமே கொடுந்தமிழ் தான், செந்தமிழ் கிடையாது. அப்ப இந்த கொடுந்தமிழ் இதை வந்து அப்படியே நம்ம இசைக்குள்ள கொண்டு வரும் பொழுது அது கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலா கொடுந்தமிழ் பேச்சு வழக்குல இருக்கிறது நம்ம மொழிக்கு பின்னடைவு தான். ஆனா அதை இசைக்குள்ளேயும் கொண்டு வந்தா ஏன் பஞ்சு மிட்டாயா அது மாதிரிதான் வரும் பாட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம் மொழிக்கு அது வலு சேர்த்துறாது, அது பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அப்ப அந்த மாதிரியே அவங்க அடாப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் பொழுது, பாட ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி ஒரு உருவாக்கத்துல வந்ததுதான் கானா இசை. ஸோ இப்ப இந்த கானா இசையை நீங்க மீண்டும் பழைய வடிவத்துக்கு கொண்டு போகணும். அதுல இன்னைக்கு பாருங்க ஹிந்தி வார்த்தை என்னென்னமோ வார்த்தைலாம் கலந்துருக்கலாம், அதெல்லாம் நீக்கிட்டு தூய தமிழ் வார்த்தையில கானா பாட முடியும்ல, பாடுங்க. சோ ஒரு சினிமா பாடல்களால சோஷியலி இம்பாக்ட் ஆகும். பண்ண முடியும். ஆமா, நல்ல வகையிலயும் சரி, நல்ல வகையிலும் சரி, கெட்ட வகையிலும் சரி. நீங்க தமிழ் பாடல்கள்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசம், அசிங்கம், அதுக்கப்புறம் வந்து பெண்களை இழிவுபடுத்தி பாடுற மாதிரியோ இல்ல வந்து வெறுப்பை உமிழ்வது போல பாடல்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி கத்துற மாதிரி ஏதோ ஒரு பாடலாம் ஊன்னு சவுண்ட் எல்லாம் வந்து நடுவுல கத்திக்கிட்டு இருப்பாங்க ஏதோ. அப்ப இந்த மாதிரியான இதுல உள்ள போனோம்னா நம்ம இசையுடைய சென்ஸும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதை ரசிக்கக்கூடிய தன்மையும் இருக்காது. அந்த படம் மேபி வரும்போது ஒரு வைபா போயிடும். ஆனா அதுக்கப்புறம்லாம் அது உங்களுக்கு காது கொடுத்தே கேட்க தோணாது, அதுக்குள்ள அதை வெறுக்க தான் தோணும். அந்த மாதிரி இசைகளவே மாட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் இளையராஜாவுடைய புகழெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா அவர் அந்த ட்ராக்குக்கே போகல. அவர் நினைச்சா போயிருக்கலாம், பட் அவர் அந்த ட்ராக்குக்குள்ள பெருசா போகல. அவர் வந்து முடிந்த வரை வந்து அந்த இசைக்கே வந்து அவர் வந்து ஒரு ஆர்கானிக்கா வச்சிருந்தாரு. கொடுந்தமிழும் கம்மியா இருக்கும் அவர் பாட்டுல. அவர் பாடல்கள்ல ஏங்க இன்னொன்னு, தமிழ் மொழியோட சுவையை நீங்க அறியணும் அப்படின்னா அது தமிழ் மொழிக்கு ஒரு சுவை இருக்கு. அந்த சுவைய நீங்க வந்து மியூசிக்கை வச்சு மறைச்சிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. அது மியூசிக் அதை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு சுவையை இன்னொரு சுவை வந்து கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது வந்து அந்த தமிழ் மொழி அது நீங்க பாத்தீங்கன்னா அவளும் நானும்னு ஒரு பாட்டு வந்து நடுவுல வந்துச்சு. அதுல ஏன் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டை கேளுங்க பிடிக்காமலாம் இருக்காது யாருக்கும். என்னைக்கு வேணாலும் இந்த பாட்டை கேட்கலாம். ஏன்னா அங்க மொழியை வந்து அவங்க சிதைக்கல, மொழி அப்படியே இருந்துச்சு. அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் மியூசிக் வந்துச்சு. அதே போல அனல் மேலே பனித்துளின்னு ஒரு பாடல் இருக்கும். ஏன் அந்த பாட்டு வந்து அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் அனல் மேலே பனித்துளி வந்து நீங்க என்னைக்கு வேணாலும் கேட்கலாம், என்னைக்கு கேட்டாலும் அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ரீசன் என்ன? அங்க மொழி இருக்கு. அனல் மேலே பனித்துளி அந்த பாடல் வரிகள் அந்த கவிதை நடையோடு அது போகும் பொழுது அது கூட ஒரு இசை வந்து அதை நீங்க தூக்கி நிப்பாட்டுற அந்த மாதிரி பாட்டுல காம்பினேஷன்ல வர அத்தனை பாட்டும் நிக்குங்க. மென்மையாவும் இருக்கும், நினைச்சும் பேசும். அதுல நீங்க அதுக்குள்ள ரௌத்திரத்தையும் கொண்டு வரலாம், கோவத்தையும் கொண்டு வரலாம். நீங்க அந்த ஒரு பறை இசை வந்துட்டு லாரன்ஸ் அடிச்சுட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, அது தாண்டவ கோணை பாட்டு. அது உங்களுக்கு ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து எமோஷன் தான் இருக்கும், அதுல வந்து கோபம் இருக்கும். ஆனா உங்களுக்கு அது இன்னைக்கு கேட்டீங்கன்னா அந்த எமோஷனை உங்களுக்கு அப்படியே டெலிவர் பண்ணும். ரீசன் என்ன? அங்கேயும் மொழி வந்து இறக்கிட்டு மியூசிக்கை போடல. எந்த தன்மையிலுமே தமிழ் மொழி வந்து பிளெக்சிபிள். நீங்க வந்து அதுல எந்த உணர்ச்சியும் கொடுக்க முடியும். ஆனா நீங்க மொழியை டம்மி பண்ணிட்டு மியூசிக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு எடுபடாது. அப்ப மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மொழியுடைய தன்மையில ஒரு நல்ல கவிதைகளை உருவாக்கிட்டு அந்த கவிதைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இசையை உருவாக்கிட்டு அந்த இசைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை செட் பண்ணிட்டு அப்படி வரக்கூடிய ரிசல்ட் தான் ஒரு முறையான பாடலாக இருக்கும். அதுதான் தமிழ் சமூகத்தை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகும். அங்க கவிதை அங்க ஒழுங்கா விளங்கல அப்படின்னா நல்லா இருக்காது. இப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியும், ரிவர்ஸ்ல பண்றாங்க. மியூசிக்கை போட்டு வாங்கிக்கிறாங்க, மியூசிக்கை கொண்டு போய் எடுத்து போயிட்டு யாரோ ஒரு ரைட்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ரைட்டருக்கும் தமிழ் தெரியாது. அந்த மாதிரி ரைட்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது. அப்ப அவர் என்ன பண்ணுவாப்புல, எதையோ வந்துட்டு மிக்சரு பிக்சர். இப்ப ஏதோ பாட்டு வந்துச்சுங்க, இப்ப தனுஷோடைய அவர் எழுதுனது அவர் எழுதி போயிட்டு அவர் கவிதை, அவர் பெரிய கவிஞர் ஆயிட்டாரு. இப்ப அவருடைய அத்தை பையனையோ மாமா பையனையோ யாரையோ கொண்டு ரெண்டாவது பையனா ஏதோ ஒரு கோல்டன் ஸ்பேரோ, என் நெஞ்சில ஆரோ, என் பெட்ரூம்ல இருக்குது பீரோ, கண்ணத்துல கை வச்சா சாரோ,
நானே 2 பிட் உள்ள போட்டுங்க, சாரி. இது இது எழுதி கொடுக்கறது, இதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துட்டு இது ரொம்ப அருவருப்பா இருக்குங்க கேட்கறதுக்கு. அதான் மேபி வந்து அப்போதைக்கு வைப்ல கேட்டுட்டுருவான். பட் ஆனா கால ஓட்டத்துல பாருங்க அதெல்லாம் கேட்கவே சகிக்காத ஒரு விஷயமா மாறிடும். அதை செய்யாது. பாடியில லைட்டா ஸ்மெல் வருது அப்படிங்கிற. ஆமா, இந்த பாட்டு இப்ப நீங்க இப்ப எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க நடுவுல, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க மறந்துடுவீங்க. இல்லைன்னா திரும்ப யாரா கேட்டீங்கன்னா சரி அதை மாத்து அப்படின்னு மாத்திட்டு போயிருவீங்க. அதுதான் நடக்கும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சரி. ஸோ அது பாடுறவங்க அதுக்கும் முறையான இது கத்துட்டு வரவங்க பாடினா, இப்ப முன்பே வா அன்பே வா பாட்டுலாம் உங்களுக்கு ஏன் வந்து நல்ல கடைசி வரைக்கும் எவர்கிரீனா ஏன் இருக்கு? இதெல்லாம் ரொம்ப சமீபத்துல வந்த பாடல் தான். பட் ரொம்ப ஏன்ஷியன்ட் சாங்ஸ் நான் போகல. நான் போனேன்னா வா கலாப மயிலுக்கு போய் பாடுவேன். அது வேற. வா கலாப மயில அப்படி என்ன பாட்டு இருக்கு, ஆரியமலான்னு ஒரு போய் பாருங்க. அந்த மாதிரி சாங்குக்கும் போல டிஎம்எஸ் வரைக்கும் நான் போகல. பட் அந்த இடத்துல மொழியை நீங்க முன்னிலைப்படுத்தி இசையை வந்து இசை அதை தூக்கி கொடுக்கும் விதத்துல வச்சு கொண்டு வரும் பொழுது அதோடைய எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். முன்பே வா அன்பே வா பாட்டும் நல்லா இருக்கும். காரணம் கவிதை அது. அப்புறம் அதை மியூசிக் பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அழகான குரல் எல்லாம் ஆட் ஆகும்போது அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸா மாறி நிற்கும். அந்த மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்குங்கிறேன். ஓகே, ஒரு சமக்கூலான எபிசோட் பாரி. அது என் சேனல்ல வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இசையமைப்பாளர்களுக்கு யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டா கூட சந்தோஷமா இருக்கும். மிக்க நன்றி. நன்றி.